அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளில் அலைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளில் அலைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளாய் ஆடிடும் மூடமாயும் வாழ்க்கை. மூழிடும் வேளையில் இறைவா உன் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். தீரும் புயலோ எழும் மலையோ நீதம் வருமோ நீ இருக்க. தீரும் புயலோ எழும் மலையோ நீதம் வருமோ நீ இருக்க. நானுமே எம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளில் அலைய ஆனந்தமாக வருகின்றோம். திருப்பலி முன்னுரை. இன்று பொதுக்காலத்தின் 3ஆம் வாரம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்திட வந்துள்ள இறைமக்களே, இன்றைய திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் நாத்தானின் மூலம் ஆண்டவர் கேதுரு மரங்களால் ஆன கோயிலை கட்டுவதற்கு தாவீதுக்கு சான்று பகிர்கின்றார். புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை புகழுறச் செய்தார். தாவீது ஆண்டவர் விரும்பியதற்கேற்ப அவ்வாறே செய்து முடித்தார். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் என்கிறார் ஆண்டவர். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்ட விளக்கைப் போல நாமும் மற்றவருக்கு ஒளியை கொடுக்க முன்வருவோம். நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து என்னும் ஒளி இருக்கிறார். இருளில் இருப்பவர்கள் ஒளியை கண்டறிய நாம் அவர்களுக்கு இறைவனின் கருவியாக இருந்து வாழ்ந்திட வேண்டுமென்று இத்திருப்பலியில் பங்கேற்போம். அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தெய்வீக திருப்பலியிலே ராஜேஷ் ஜமுனா ராணி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி வெளியாகவும் இவர்களின் பிள்ளைகள் தேவதர்ஷன் ரோபின்ஸ்டனுக்கு நல்ல உடல் சுகத்தை தர வேண்டியும் கல்வி அறிவையும் இறை ஞானத்தையும் அருள வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பெஞ்சமின் அஞ்சலி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி வெளியாகவும் இவர்களின் பிள்ளைகள் ஆரிஸ் கீர்த்தி ஆசினுக்கு நல்ல உடல் சுகத்தை அளித்தமைக்கு நன்றி வெளியாகவும் கல்வி அறிவையும் இறை ஞானத்தையும் அருள வேண்டும் என்று இத்திருப்பலிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். MC ராஜா கர்லினா குடும்பத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி வெளியாகவும் அவருடைய பிள்ளைகள் மார்ஷல் அருட்பணி ஜெரி சந்திரு அவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். திரு ஆல்பர்ட் ஞானமணி குடும்பத்தில் கடவுள் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் அவருடைய குடும்பத்திலே குடும்ப அமைதி இருக்க வேண்டியும் தாமஸ் பிலோமினா ராணி குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் சுகத்திற்காகவும் லியோ மோசஸ் கீர்த்தி பிரியா குடும்ப கருத்துக்களுக்காகவும் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்காகவும் உடல் சுகத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். திருமதி சுமதி திரு அன்பு அவர்களின் மகன்கள் கென் ஆடிசன் கெகின் ஆத்விக் இவர்கள் ஞானத்திலும் அறிவியலும் சிறந்த விளங்கவும் உடல் உள்ள ஆன்ம நலனோடு வாழவும்
வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கடவுள் தந்தருள நன்றி பலியாகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். திரு மதி வேளாங்கண்ணி, திரு மாசிலாமணி அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கடவுள் கொடுத்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் நல்ல முறையில் வீடு கட்டி முடித்தமைக்கு கடவுளுக்கு நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். வினோத், அனிதா குடும்பத்தில் கிளாஸ்டன், நிதிஷா பிள்ளைகள் நலமுடன் இருக்கவும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ராஜன், சங்கீதா குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்திலே கடவுள் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் திருமதி லீமா, திரு ஜோசப் இவர்களின் மகன் பென் பிரைசன் அவரை கடவுள் விபத்திலிருந்து காப்பாற்றியதற்காக நன்றி திருப்பலியாகவும் தொடர்ந்து கடவுள் அவருக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலனை தந்திரள வேண்டி இத்திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலி வழியாக மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிக்க இருக்கின்ற அனைத்து இறை மக்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் கடவுளுடைய அன்பும் அமைதியும் அவருடைய அருளும் எந்நாளும் நம்முடைய குடும்பங்களிலே இருக்க தொடர்ந்து இந்த திருப்பலி வழியாக நாம் ஒருவருக்காக ஜெபிப்போம். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகம் அனைத்துமே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆற்றலும் எழிலும் அவர் திருமுன் உள்ளன, மாட்சியும் புகழ்ச்சியும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவனே தேவனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே திருசுடனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல தலைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறும் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட என்றென்றும் தகுதி பெறுவோமாக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் ஆண்டவரே, நீர் என்னை வழிநடத்த நான் யார்? சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7, இறை சொற்றொடர்கள் 18-19 மற்றும் 24-29 முடிய. அந்நாள்களில் தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார். என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார்? என் குடும்பம் யாது? இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே, உம் திருமுன் இது சிறிதே. உம் ஊழியனின் குடும்பத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றியும் நீர் பேசியுள்ளீர். என் தலைவராம் ஆண்டவரே, மனித வழக்கம் இதுவல்லவே. என்றும் உம் மக்களாகவே நிலைத்திருக்குமாறு இஸ்ரேலரை நீர் உரிமைக்குரியவர் ஆக்கினீர். ஆண்டவரே, நீரே அவர்களின் கடவுள் ஆனீர். ஆண்டவராகிய கடவுளே, உமது ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும். நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும். உமது பெயர் என்றும் மாட்சி பெறுவதாக. அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் என்பர். உமது ஊழியனின் தாவீதின் குடும்பமும் உம் திருமுன் நிலைத்திருக்கும். ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுளே, நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மனத்துணிவு ஏற்பட்டது. தலைவராம் ஆண்டவரே, நீரே கடவுள். உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியவை. இந்த நல்வாக்கை அடியேனுக்கு அருளியவர் நீரே. உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர். உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். ஆண்டவரே, தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தள்ளும். அவர் ஆண்டவராகி உமக்கு ஆணையிட்டு கூறியதை, யாக்கோபின் வல்லவராகிய உமக்கு செய்த பொருத்தனையை நினைவு கூர்ந்தருளும். பல்லவி. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். ஆண்டவருக்கு ஓர் இடத்தை, யாக்கோபின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன். படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏற மாட்டேன். என் கண்களை தூங்கவிட மாட்டேன். என் இமைகளை மூடவிட மாட்டேன் என்று அவர் சொன்னாரே. பல்லவி. தாவீதின் அரியணை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர் தம் வாக்குறுதியினின்று பின்வாங்க மாட்டார். உமக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உம் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன். பல்லவி. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். உம் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பித்த என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உம் அரியணையில் வீற்றிருப்பர். பல்லவி. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார்.
ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம். இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். பல்லவி. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 21 25 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்குத்தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றும் இல்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றும் இல்லை. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாய் இருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அன்பு சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 3ஆம் வாரம் இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு முன் உதாரணம். அன்பிக்கினவர்களே, 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு இன்று வரை ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வும் கூட. மாலை நேரத்திலே உணவு அருந்தலாம் என்று ஒரு ஹோட்டலுக்கு சென்றேன். அந்த ஹோட்டலுடைய அருகிலே மது அருந்துவிட்டு ஒரு சகோதரர் அங்கு அமர்ந்து கொண்டிருந்தார். நான் செல்வதற்கு முன்பாகவே அவரால் நிறைய பிரச்சனை அங்கு இருந்தது. நான் ஒரு கணம் அவரை பார்த்தேன். வழக்கமாக உங்களுக்கு தெரியும், யாராவது குடிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க நல்லாவே நமக்கு தெரியும். நான் அவரை கடந்து போகலாம் என்று நினைக்கின்ற பொழுது
ஏதோ ஒரு நெருடல், இல்லை ஏதோ ஒன்று ஆகப் போகிறது என்று. காரணம், அவரை சுற்றி 2 விதமான ஆபத்து இருந்தது. ஒன்று மின்கம்பம் இருந்தது, 2வது சாக்கடை. ஒருவேளை அந்த சகோதரர் தன்னை அறியாமலே மின்கம்பத்திலே அவர் கை வைத்து விட்டால் உயிருக்கு ஆபத்து. இன்னொன்று, அவரை அறியாமலே சாக்கடையில் விழுந்து விட்டால் உயிருக்கு ஆபத்து. ஆக அவரை எப்படியாவது காப்பாற்றலாம் என்று அவரிடம் சற்று பேச்சு கொடுத்து அவரை வேறு இடத்திற்கு அவரை அழைத்து செல்லலாம் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு அவர் ஒத்துழைக்கவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து அவரை கையை பிடிச்சு கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு அவரை அழைத்த போது அவர் என்ன பண்ணுறாருன்னா என்னையும் சேர்த்து இழுத்துட்டார். கொஞ்சம் பயம் வந்துருச்சு, எனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று மீண்டுமாக சற்று பேச்சு கொடுத்து அவர் இழுக்கின்ற பொழுது அவர் உண்மையாகவே என்னை அந்த மின்கம்பம் பக்கமாக அவர் இழுத்து விட்டார். அன்பிக்கினவர்களே, பயம் வந்து விட்டது, எனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று. ஆனால் எதிர்பாராத விதமாக என்னை இன்னொருவர் என் கரங்களை பற்றி என் கையை பிடித்து என்னை அவர் காப்பாற்றி விட்டார். நான் ஒருவரை காப்பாற்றலாம் என்று நினைத்தேன், ஆனால் இன்னொருவர் என்னை கைப்பிடித்து காப்பாற்றி விட்டார். இன்று வரை என்னை காப்பாற்றியவர் எனக்கு ஒரு ஒளியாக, ஒரு விளக்காக இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்தவர் துன்பத்திலே துயரத்தில் இருக்கின்ற பொழுது ஓடி சென்று ஏதாவது ஒரு உதவியோ ஏதாவது ஒரு ஒத்துழைப்பையோ தர வேண்டும் என்பது மனித இயல்பு. இயற்கையாகவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அருள். அடுத்தவன் துன்பத்திலே துயரத்திலே வலியிலே வேதனையில் இருக்கின்ற பொழுது நான் ஓடி சென்று உதவ வேண்டும் என்ற ஒரு இயற்கையான ஒரு மனித குணத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னுமாக கிறிஸ்துவ வாழ்வு என்பது அது புனிதமானது, உன்னதமானது, பரிசுத்தமானது. கிறிஸ்துவர்களாக நாம் இன்னுமாக அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும், அடுத்தவருடைய வாழ்வியலை வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய தலையாய கடமை. ஆகியவற்றான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? பிரியமானவர்களே, இங்கு விளக்கு என்பது யாரை குறிக்கும் என்றால் விளக்கு என்பது இயேசுவை குறிக்கும். இங்கு விளக்கு என்பது எதனை குறிக்கும்? கிறிஸ்துவ வாழ்வை குறிக்கும். இங்கு விளக்கு என்பது எதனை குறிக்கும்? அன்பை குறிக்கும், பாசத்தை குறிக்கும், மன்னிப்பை குறிக்கும். இப்படியாக விவிலிய இந்த விளக்கு என்பதற்கு நிறைய விளக்கங்களை கொடுக்கிறார்கள். நமக்குள்ளே கிறிஸ்து என்கிற ஒளி வந்துவிட்டால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அடுத்தவருடைய வாழ்விலே வெளிச்சமாக இருப்போம். கிறிஸ்துவ வாழ்வு என்பது எனக்குள்ளே இருப்பது அல்ல, மாறாக கிறிஸ்துவ வாழ்வு என்பது எப்படி ஒரு ஒளியானது அது இருளில் இருக்கின்ற பொழுது அந்த இருளை அகற்றுகிறதோ, அங்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறதோ, மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதோ, பாதையை கொண்டு வருகிறதோ, அதுபோல நாமும் அடுத்தவருக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இங்கு 2 விதமான பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் இயேசு தன்னுடைய நற்செய்தி பணியை ஆற்றுகின்ற பொழுது 2 விதமான கூட்டம். ஒன்று, ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு ஒரு கூட்டம் அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை வழியாக அவருடைய உடலிலும் உள்ளத்திலும் இருக்கின்ற காயங்கள், வலிகள், வேதனைகள் குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய வார்த்தையை நான் கேட்டாலே போதும், நான் நலமடைவேன், குணமடைவேன் என்று நம்பிக்கையோடு வந்தவர்கள் அங்கு இருந்தார்கள். ஆக இயேசு சொல்லுகிறார், கேட்க செவியிலோ கேட்கட்டும் என்றால், என்னுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வந்துவிட்டது என்றால், திருப்பாடல் 119 இறை வார்த்தை 105 என வாசிக்க கேட்டும், என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. ஆக ஆண்டவருடைய வார்த்தை அது வெளிச்சம், அது ஒளி, அது விளக்கு, அது எனக்குள்ளே வந்துவிட்டது என்றால் நான் குணமடைவேன், நலமடைவேன். நான் மட்டுமல்ல, என் உடன் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என் சமூகத்திற்கு நான் வெளிச்சமாக இருப்பேன். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இந்த அளவு என்பது கிறிஸ்தவர்களாக நமக்கு அளவு கிடையாது.
அன்பு செய்வதற்கு அளவு கிடையாது, மன்னிப்பதற்கு அளவு கிடையாது. ஆக நம்முடைய அன்பு என்பது அளவற்றது, நம்முடைய மன்னிப்பு என்பது அளவற்றது. என்றால் கிறிஸ்து எல்லோருக்குமானவர். தன்னுடைய அன்பை எல்லோருக்கும் அவர் கொடுத்தார், தன்னுடைய இரக்கத்தை எல்லோருக்கும் கொடுத்தார். இந்த அளவுதான், எவ்வளவுதான் மன்னிப்பேன், இவ்வளவுதான் அன்பு செய்வேன் கிடையாது. ஆக என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாக நாம் நம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் அல்ல குறையாமல் அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும். இறைவார்த்தை மிக தெளிவாக சொல்லுகின்றது, அளந்து உங்கள் மடியில் குலுக்கி போடுவார்கள். அதாவது நான் எந்த அளவிற்கு என்னுடைய அன்பை கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு கடவுள் எனக்கு மீண்டுமாக இரட்டிப்பாக அவர் கொடுப்பார். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். உள்ளவருக்கு கொடுக்கப்படும். என் உள்ளத்திலே கிறிஸ்து இருக்கிறார், என் உள்ளத்திலே கிறிஸ்து என்கிற விளக்கு இருக்கிறார், என் உள்ளத்திலே கிறிஸ்து எனக்கு கொடுத்த அந்த அன்பு இருக்கிறது, கிறிஸ்து எனக்கு கொடுத்த அந்த மன்னிப்பு இருக்கிறது, கிறிஸ்து எனக்கு கொடுத்த அந்த இரக்கம் இருக்கிறது. ஆகவே நான் அதை கொடுக்க வேண்டும். அதை கொடுப்பது என்பது என்னுடைய கடமையாக இருக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வழக்கமாக நாம் இருளை விரும்புவோமா அல்லது ஒளியை விரும்புவோமா? ஒளியை விரும்புவோம். கிறிஸ்து என்கிற ஒளி நமக்குள்ளே இருக்கிறார். அடுத்தவர்கள் நம்மை விரும்ப வேண்டும் என்றால் இந்த கிறிஸ்து என்பது வெளிப்பட வேண்டும். எனக்குள்ளே இருக்கின்ற இறையாட்சியின் விழுமியங்கள் வெளிப்பட வேண்டும். அது எப்படி வெளிப்படும்? என்னுடைய செயல்களால், என்னுடைய எண்ணங்களால், என்னுடைய வாழ்க்கை முறைகளால் அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். கிறிஸ்து எனக்கு கொடுத்த அந்த அருள், கிறிஸ்து எனக்கு கொடுத்த அந்த வாழ்வு, இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த அந்த தூய்மையான வாழ்வு, அதை நான் எனக்குள்ளே வைத்துக் கொள்ளக்கூடாது. எனக்குள்ளே நான் வைத்துக் கொள்வேன் என்றால் அது என்னது? அது சுயநலம். சுயநலமாக வாழ்வதற்கு கடவுள் நம்மை அழைக்கவில்லை. மாறாக பொது நலன், மாறாக அடுத்தவருக்கு ஏதாவது நலன் கொடுக்க வேண்டும், அடுத்தவருடைய வாழ்வியலை நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவை, அந்த நல்ல இதயத்தை நாம் அடுத்தவரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு விளக்கானது மரக்காலுக்குள்ளே இருந்து விட்டால் அந்த வெளிச்சம் 4 திசைகள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதே அந்த விளக்கு தண்டின் மீது வைக்கப்படுகின்ற பொழுது அது அந்த அறைக்கு, அந்த ஊருக்கு, அந்த சமூகத்திற்கு, அந்த பகுதிக்கு அது வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் ஒளியை விரும்புகின்றீர்கள் என்றால் கிறிஸ்து என்கிற ஒளி உங்களுக்குள்ளே வர வேண்டும். கிறிஸ்து என்கிற ஒளி உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை வரவேற்க வேண்டும். இந்த இறைவார்த்தை அழகாக சொல்லுகின்றது. நான் உங்களுடைய இதய கதவு அருகில் நின்று கொண்டிருக்கிறேன். யாராவது என்னுடைய குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உங்களோடு அமர்ந்து விருந்துண்பேன். ஆக என் இதயம் என்பது கிறிஸ்து வாழ்கிற உறைவிடம். என்னுடைய இதயத்திலே இருள் இருக்கிறது, உங்கள் உள்ளத்திலே இருள் இருக்கிறது என்றால் நீங்கள் கிறிஸ்து என்கிற ஒளியை வரவேற்க வேண்டும். அந்த ஒளி நமக்குள்ளே வந்து விட்டால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் வாழ்வு மாறும். என் வாழ்வு மட்டும் மாறாது, என் வழியாக என் உடன் இருக்கின்ற என் சகோதர சகோதரிகள், என் குடும்பத்திலும் நிறைய மாற்றங்கள் இருக்கும், வெளிச்சம் இருக்கும். இன்றைய தெய்வீக திருப்பலியிலே கிறிஸ்து என்கிற ஒளி நமக்குள்ளே வர, கிறிஸ்து என்கிற ஒளி நம்முடைய வீடுகளில் எந்நாளும் தங்க தெய்வீக திருப்பலி வழியாக நாம் தொடர்ந்து செபிப்போம். எழுந்து நிற்போம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற இறை வார்த்தைக்கேற்ப நம்முடைய மன்றாட்டுகளை நாம் ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். நானே உலகின் ஒளி என்று முடிந்த எம் இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் பொது நிலையினர் தூய ஆவியில் புத்துணர்வு பெற்று நான் மீட்பராம் இயேசுவின் மாட்சிமையை உணர்ந்து தங்கள் பணியின் மூலம் அனைவரும் வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை சூழ்ந்திருக்கும் என் அன்பு இறைவா, எங்கள் புனித வெற்றி அன்னை ஆலயம் ஓங்கூர் பங்கு மக்களை நிறைவாக ஆசிர்வதியும். எம் பங்கு மக்கள் அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று
தங்களின் கடமைகளை சரிவர செய்யவும் ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும் எங்கள் பங்கின் வளர்ச்சியில் முழுமையாக ஒத்துழைக்கவும் எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகை ஆளும் உன்னத இறைவா, எங்கள் நாட்டின் தலைவர்களை உம்முடைய ஞானத்தால் நிரப்பி அவர்கள் சுயநலத்தை துறந்து நாட்டு மக்களின் நலனுக்காக உழைக்கவும் உண்மையான மக்களின் தொண்டர்களாக விளங்கி அன்பின் வழியில் மக்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் இறைவா, அனைத்து ஆன்மாக்களுக்காக சிறப்பாக மன்றாடுகின்றோம். அவர்கள் தாங்கள் செய்த பாவங்களினால் உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருந்தாலும் அவர்கள் வேதனை குறைந்து தெய்வீக விருந்தில் பங்கு பெற அவர்களை ஆசீர்வதித்து நித்திய இளைப்பாறுதலை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றாகிய எம் இறைவா, மாதா தொலைக்காட்சியின் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்கின்ற அனைத்து இறைமக்களுக்காகவும் அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் திருமுன் வருவதாக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் இது எங்களுக்கு வாழ்விலைக்கமாக நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கைகளில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை நீர் கனிவுடன் ஏற்றல்ல உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை என்றென்றும் போற்றுகின்றனர். ஆகவே இறைவா, வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை நீர் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை
அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவையார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திரு நிலைஞர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதனோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வுலகிலும் வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவர் உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே.
உன்னை மனம் தேடுமே நீ வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். இறை வார்த்தையில் நிறைவாகுவே வழி தேடும் இலை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றென்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஒளியின் மக்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதுமைகள் புரிந்திடும் விடுதலை மாதாவே, எங்கள் ஊரின் பாதுகாவலியே. புதுமைகள் புரிந்திடும் விடுதலை மாதாவே, எங்கள் ஊரின் பாதுகாவலியே. உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசி தேடி வந்தோம். உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசி தேடி வந்தோம். புதுமைகள் புரிந்திடும் விடுதலை மாதாவே, எங்கள் ஊரின் பாதுகாவலியே. கண்கள் கலங்கி கதறிடும்